கிட்னி ஃபெயிலியருக்கு நம்பர் 1 ரீசன் வந்து டயபெட்டிஸ். ரெண்டாவது காரணம் ஃபர்தர் டேமேஜ் வரக்கூடாது, எனக்கு இந்த லெவல்லையே நிற்கணும் அப்படின்னா வலி மாத்திரைகள் வாங்கி போடும்போது செட்டு மாத்திரைகள், வலி மாத்திரைகள் நிறையா மெடிக்கல்ஸில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். வணக்கம், நான் மதுரை செண்பகம் டயபெட்டிஸ் கிளினிக்லேருந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட கிட்னி பற்றி சில விஷயங்களை சொல்லலான் இருக்கேன். கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் டயபெட்டிஸாக தான் இருக்குது, ரைட்டா? ஸோ இதை எப்படி தடுக்கிறது, இது ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி அதை ப்ரொக்ரெஷனை தடுக்கிறதுன்றதை பற்றி நான் சில விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறேன். நான் முதல்ல சொன்னபடி கிட்னி செயலிழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கு நம்பர் 1 ரீசன் வந்து டயபெட்டிஸ். ரெண்டாவது காரணம் ஹைப்பர் டென்ஷன். இது ரெண்டும் தான் மெயினான காரணமாக இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க கிட்னி ப்ராப்ளம் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து எப்படி அதை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், ரெண்டாவது பிளட் சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பிளட் சுகரை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த கிட்னி பாதிப்பு வராது. அது மாதிரி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக இருந்தாலும் அந்த கிட்னி ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி யூரின் மைக்ரோ அல்புமின் ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து கிட்னியில் ஏற்படக்கூடிய அந்த ஆரம்ப ஒரு அறிகுறி, ஆரம்ப சேஞ்ச் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தொந்தரவு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்காவோ இந்த மைக்ரோ அல்புமின்கிற டெஸ்ட்டை பண்ணி அதை வந்து அதில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா அடுத்து திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணி அது இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கவனமாக இருக்கணும். சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இப்போது நம்ம கிரியாட்னின்னு சொல்கிறோம் இல்லையா, யூரியா கிரியாட்னின்ங்கிறது தான் கிட்னியோட வேலையை குறிக்கிற ஒரு டெஸ்ட்டு. அந்த லெவல்லாம் கூடணும்னா கிட்னி வந்து ரொம்ப மோசமாக பாதித்தாதான் அந்த லெவலில் மேபி ஒரு 50-60% மேலே கிட்னி வீக்காக இருந்தால் தான் அந்த லெவல் கூடும். ஸோ அதை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆரம்பத்திலேயே மைக்ரோ அல்புமின் அந்த டெஸ்ட்டை பார்த்து கிட்னியில் எதுவும் சேஞ்சஸ் வருதானா ஆரம்ப நிலையிலே அதை கண்டுபிடிச்சி அதை தடுக்கணும். சப்போஸ் ஒரு பேஷண்ட்க்கு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது எஸ்பெஷலி டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் வந்து ஃபர்தர் ப்ரொக்ரெஷனை தடுக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம செய்யணும். என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 5 இது இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்தர் டேமேஜ் வரக்கூடாது, எனக்கு இந்த லெவல்லையே நிற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் ஃபர்தர் டேமேஜை தவிர்க்க முடியாது. அது போய்கிட்டே தான் இருக்கும். கூடிய விரைவில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு கிட்னியில் மைக்ரோ அல்புமின் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா சுகரை இறுக்கி பிடிக்கணும், நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சுகர் கண்ட்ரோல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பிளட் ப்ரெஷரும் ரொம்ப முக்கியம். சுகர் பேஷண்ட் நிறையா பேருக்கு பிளட் ப்ரெஷரும் இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். 120/80 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். மூணாவது வந்து கொலஸ்ட்ராலையுமே அவங்க சொல்கிற அந்த டார்கெட் LDL கொலஸ்ட்ரால் less than 100 or less than 70 அந்த அளவுக்கு குறைச்சி வைக்கணும். நாலாவது உணவு கண்ட்ரோல். டயட்டில் எப்படின்னா, நம்ம டாக்டர் சொல்லுவாங்க இவ்வளவு உப்பு எடுத்துக்கோங்க, இவ்வளவு புரதம் எடுத்துக்கோங்க, இவ்வளவு தண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா கடைபிடிக்கணும். 5வது வந்து ப்ரெஷரே இல்லைனாலும் ARB or AC இன்ஹிபிட்டார்ஸ் சொல்லக்கூடிய சில மாத்திரைகள் கிட்னியோட பாதுகாப்புக்காக கொடுப்பாங்க. டெல்மிசாட்டான், அசில்சாட்ரான், ஒல்மிசாட்டான் இருக்குது. ஸோ அந்த மாத்திரைகள் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கிட்னியில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க வெளியில் ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் சொல்லி வாங்கி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். முக்கியமாக வலி மாத்திரைகள் வாங்கி போடும்போது செட்டு மாத்திரைகள், வலி மாத்திரைகள் நிறையா மெடிக்கல்ஸில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்கள நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம பண்ணுனா ஆல்ரெடி கிட்னி பாதித்தவங்க கூட ஃபர்தர் டேமேஜ் ஆகாமல் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கிட்னியை நம்ம பாதுகாத்துக்கலாம். என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல், டயட் கண்ட்ரோல், அப்புறம் ARBங்கிற மாத்திரைகள், அப்புறம் ஓவர் த கவுண்டர் மெடிசன் எஸ்பெஷலி பெயின் கில்லர்ஸை நம்மளாக வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா கிட்னி வந்து பாதுகாப்பாக இருக்கும். அந்த கொஞ்சம் டேமேஜ் அந்த டேமேஜ்லேயே நின்றும், அடுத்து ப்ரொக்ரெஸ் ஆகாது. நன்றி.